Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. Oh my god, the lighting in my house is just so beautiful. I don't know idu ungalku paakkradhukku kashthama irukante, but the sun is just setting and it's falling on my face and I'm really enjoying it. Enak konja kannu koosudhu, but irundhalum I just didn't want to miss out on this light. So literally I came back from my holiday this morning. My flight landed around 4 o'clock and around 7:30 I left for work. So நான் வீட்டுக்கு வந்துட்டு ஐ குடன்ட் வேஸ்ட் எனி டைம். ஐ ஹேட் டு குளிக்கணும், அதுக்கப்புறம் அன்பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஐ ஹேட் டு லைக் ஆப்வியஸ்லி செட் ரைட் த ஹவுஸ். ஏன்னா வந்த உடனே ஐ ஹேட் டு செக் இஃப் எவ்ரி திங் வாஸ் இன் இட்ஸ் பிளேஸ். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டு ஷூட்டும் இன்னைக்கு வந்து இட் வாஸ் இன் a temple. என்ன சீக்வன்ஸ்னு என்னால் சொல்ல முடியாது பிகாஸ் இது ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் அது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால டெம்பிள் இருந்தது. ஐ ஹேட் டு வேர் லைக் அ சிந்தட்டிக் சாரி. ஸோ அதுக்குள்ளேயும் பயங்கரமாக வேர்த்துச்சு. அண்ட் ஓ மை காட், 12 நாள் வந்து நான் குளிர் கிளைமேட்டில் இருந்தேங்க. அண்ட் விதின் 12 days மை ஸ்கின் ஜஸ்ட் அடாப்டட் டு தட். ஸோ இன்னைக்கு வந்த உடனே ஜென்ரலி மை ஸ்கின் இஸ் ப்ரிட்டி காம்பினேஷன் ஸ்கின். ஓகே, கொஞ்சம் இப்படி வந்துக்கிறேன். ஸோ ஜென்ரலி என்னோட ஸ்கின் கொஞ்சம் லைட்டாக கண்ணு ரொம்ப கூசுது. திஸ் இஸ் மீ பை த வே. ஸோ ஜென்ரலாக எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கும். மேக்கப்லாம் போடும்போது நான் ப்ரைமர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகிடும். எஸ்பெஷலி என்னோட சரஸ்வதி மேக்கப் ருட்டீன் வந்து நான் ரொம்பவே நல்லா அது வந்து பை ஹார்ட் மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. அதனால அது நீட்டாக ஃப்ளோ ஆகும், பண்ணி முடிச்சிடுவேன். ஆனால் இன்றைக்கி ஐ ஸ்ட்ரகிள் பிகாஸ் என்னோட அந்த டர்மா ஃபவுண்டேஷன் வாஸ் நாட் ஸ்டிக்கிங் டு மை ஃபேஸ். மை ஸ்கின் வாஸ் ஆக்டிங் அ லிட்டில் ஃபன்னி, பட் ஐ ஹேட் டு மேனேஜ். அதனால நிறைய பேட்சியாக இருந்தது என்னோட மேக்கப். ஸோ அதை வச்சு ஷூட் முடிச்சிட்டேன். அப்புறம் வத்த குழம்பு சாதம் சாப்பிட்டேன். எங்கள் மாமியார் வந்து ஷி ஹட் சென்ட் மீ லன்ச் டு ஷூட்டிங். ஸோ நான் மீரே அண்ட் சங்கீதா வந்து அந்த வத்த குழம்பு சாதம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா எனக்கு ஷூட் திடீர்னு ஏர்லியாக பேக்கப் ஆயிடுச்சு. அவங்க வேற ஒரு சீன் ஷூட் பண்ணுறாங்க. அந்த சீனில் நான் இல்லைன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அதனால ஷூட் காட் ஓவர் ஏர்லி. வந்த உடனே ஐ குளிச்சு ஃபைட் பிகாஸ் ஐ ஹேட் டு. ஏன்னா ரொம்ப கசன்னு இருந்ததுங்க. பிகாஸ் லிட்டரலி 12 days வாஸ் குட் இனஃப் டைம் ஃபார் மை பாடி டு திங்க் தட் அது அந்த கிளைமேட்டில் தான் இருக்க போகுதுன்னு. திரும்ப சென்னைக்கு வந்தோடனே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் ஜென்ரலாகவே எனக்கு நிறையா வேர்க்கும், பட் இன்னைக்கு கொட்டுச்சு எனக்கு வேர்வை. அந்த மாதிரி ஐ ஃபவுண்ட் இட் வெரி அன்கம்ஃபர்டபுள். வந்த உடனே நிம்மதியாக ஒரு குளிச்சுட்டு என் ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டும் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். இது என்ன வீடியோனே சொல்லலை. ஆக்சுவலி இந்த வீடியோவோட டைட்டில் எனக்கு என்ன வைக்க போகிறேன்னு தெரியல. பட் இட்ஸ் கோன் பி சம்திங் டு டூ வித் மை ஹேண்ட்பேக் தட் ஐ டுக் டு ஜார்ஜியா. ஸோ இந்த ஹேண்ட்பேக் தான் நான் ஜார்ஜியா அண்ட் அசர்பைஜானுக்கு எடுத்துகிட்டு போனேன். இதை பற்றி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வீடியோவாக பண்ணணுன்னு நான் போகிற ஒவ்வொரு ஹோட்டல்லையும் நான் யோசிச்சுட்டு சரி இந்த ஹோட்டலில் எடுக்கலாம் இல்லை இங்கே உட்காந்து எடுக்கலாம்லாம் நிறைய பிளான் பண்ணுவேங்க. பட் வென் யூர் ட்ராவலிங் நம்ம பிளான் பண்ணுறது வேறையாக இருக்கும், அங்கே நடக்கிறது வேறையாக இருக்கும். ஸோ ஐ வாஸ் ஸோ involved in enjoying the holiday and being a part of எனக்கு என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பிளான்டாக இருந்ததோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ என்னால் அங்கே ஷூட் பண்ண முடியல. இருந்தாலும் லிட்ரலி வந்த உடனே ஆக்சுவலி இப்போ இந்த பேக்லேருந்து இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஷூட் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் உட்காந்துட்டேன். ஸோ you're going to see what's in my holiday handbag and I hope it's very interesting. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். felt so good தெரியுமா? மை காட், இப்படி ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு ஜாலியாக என் இஷ்டம் போல் பேசுறது, அப்பா எனக்கு ஒரு தெரப்பி செஷன் மாதிரி. ஐம் நாட் ஈவன் கிட்டிங். ஐ ஃபீல் ஸோ லைட் அண்ட் ஸோ ஹாப்பி ஆஃப்டர் தட். ஐ கான்ட் ஈவன் எக்ஸ்பிளைன். நான் உங்களுக்கு எத்தனை தடவை இது சொன்னாலும் ஐ டோன்ட் திங்க் ஐல் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் கிளியர்லி. எனக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல், எவ்வளோ ஆசமான ஒரு ஃபீலிங் கொடுக்கும்ட்டு. அண்ட் பை த வே இன்னைக்கு வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக நிறைய தமிழில் பேசணும்னு என் செயின் ஆஃப் தாட்டை பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால நான் கொஞ்சம் உளர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு புரியும் அப்படின்ட்டு. எனக்கும் அதுதாங்க ஆசை, நிறைய பேருக்கு புரியணும், நிறைய பேர் என்னோட யூடியூப் ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் நேச்சுரல் செயின் ஆஃப் தாட் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷில் இருக்குது, அதை மாற்றிக்க நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய
தமிழ் பேச ட்ரை பண்ண போகிறேன். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஜஸ்ட் கிவ் மீ சம் மோர் டைம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து பார்த்தீங்களா ஜஸ்ட் கிவ் மீ சம் மோர் டைம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் பிரெயின் அந்த ஜோன்லேயே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் வீடியோக்கு அப்புறம்லாம் நான் ப்ராப்பராக பேச ஆரம்பிக்கிறேன். பட் இப்போதைக்கு உங்கள் டைம் இதுக்கு மேலே நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இந்த பேக்கை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட என்னோட ஹனிமூன் ட்ரிப்புன்னு சொல்லலாம், இல்லை ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஹாலிடே என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் கென்யாவுக்கு போனோம். ஸோ கென்யா போகும்போது அங்கே நிறைய வைல்ட் லைஃப் அந்த சஃபாரிஸ் இருக்கும், நிறைய வந்து நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க போகும்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பேக் எடுத்துகிட்டு போகலான்னு நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, லைக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் எல்லாமே ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த ஹாலிடேக்கு ஒரு 10 days, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாலிடே ஆஃப்டர் வெட்டிங்னா எப்படி இருக்கும் இல்லை எக்ஸைட்மெண்ட். ஸோ இந்த ஹாலிடேக்கு ஒரு 10 days முன்னாடியே ஃபுல் சூட் கேஸ் பேக் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு பேக் தான் ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஏதோ வேற ஒரு விஷயத்துக்காக ஷாப்பிங் போகும்போது பாண்டி பஜாரில் இருக்கிற மினிசோக்கு போனேன். அந்த மினிசோவில் தான் இந்த பேக்கை நான் பார்த்த உடனே அப்படியே ஒரு லைட்டு வந்த மாதிரி பல்பு எப்படியோ வார்த்தைங்க கோர்வையாகவே வரமாட்டேங்குது. ஏன்னா தமிழ்னு ஒரு அலாம் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ ஒரு லைட் பல்ப் வந்த மாதிரி இல்லை. ஐ வாஸ் லைக் ஓ மை காட், திஸ் இஸ் இட், இதுதான் மோஸ்ட் பர்ஃபெக்ட் பேக். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லிங் பேக். ஓகே, அண்ட் இதில் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் ஸ்கூல் பேக்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இது லூப்புக்குள்ளே விட்டு லென்த் இழுத்துக்கலாம், இல்லை இந்த பக்கமாக இந்த லூப்புக்குள்ளே விட்டு லென்த்தை குறைச்சிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு அட்ஜஸ்டபிலிட்டி இருக்கும். இந்த சைடு வந்து சுத்தமாக நீங்கள் அட்ஜஸ்டே பண்ணிக்க முடியாது. பட் ஒரு நார்மல் ஆவரேஜ் அடல்ட்டுக்கு இந்த ஹேண்ட்பேக் ஓகேன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா திஸ் பேக் வில் பி வெரி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, அதையும் நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் இது இப்போ மினிசோவில் அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா இதை நான் வாங்கி கல்யாணமாகி 8 மாதம்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 2 வருஷம் கூட இருந்திருக்கலாம். ஸோ மினிசோ அதே ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா இல்லை ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. பட் இதுதான் இந்த பேக்கோட ஷேப். ஸோ கம்மிங் பேக் டு த மெயின் பேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு மாதிரி லெதர் மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மெட்டீரியலோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, எங்கள் அண்ணா வந்து ஒரு பீன் பேக் வச்சிருப்பாரு. அந்த பீன் பேக் மேலே ஒரு துணி இருக்கும், அந்த துணியும் இந்த துணியும் கிட்டத்தட்ட ஒரே துணி தான். இது ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா இந்த பேக் ரொம்ப நாள் கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் இது வந்து உரிய ஆரம்பிக்கும். சில பேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ஷூஸ் கூட, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டோ ஷூஸ்லாம் நான் லாக்டவுன் அப்போ உள்ளே வச்சுட்டு ப்ராப்பராக சேஃபாக வச்சுருக்கேன்னு நினச்சா அதை வெளில எடுத்து போடும்போதுலாம் அதுலேருந்து அப்படியே இந்த ஸ்னேக் ஸ்கின் பீல் ஆகுற மாதிரி உரியும் தோல். இதுவும் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் மினிசோ குவாலிட்டி இஸ் கைண்ட் ஆஃப் அமேசிங். இந்த பேக் வந்து நான் அந்த ஹாலிடேக்கு போனதுக்கப்புறம் வெளில எடுக்கவே இல்லை, அப்படியே உள்ளே தான் இருந்தது. இந்த ஜார்ஜியா ட்ரிப்புக்கு தான் when I was cleaning my cupboard I found it. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த பேக் பற்றி நான் மறந்துட்டேன், அதனால தான் என் ஹேண்ட்பேக் வீடியோலையும் இதை நான் இன்க்ளூடே பண்ணல. பட் இதை திரும்ப கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவசியம் கண்டிப்பாக இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு, பிகாஸ் இட் அகாமடேட்ஸ் அ லாட்டுங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி இருந்தாலும் இட்ஸ் ப்ராப்பர் டஃபல் பேக். பை த வே ப்ளீஸ் இக்னோர் திஸ் ஸ்பேஸ், ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் மிந்த்ரா பார்சல்ஸ் தட் நீட் டு பி ரிட்டர்ன்ட். பட் யா ஓகே. ஸோ இந்த பேக்குள்ளே நீங்கள் நிறைய பொருட்கள் ஃபிட் பண்ணலாம். லைக் இமேஜின், ஓகே, திஸ் இஸ் மை ஹெட் அண்ட் ஐ எம் அ பர்சன் வித் பெரிய தலை. ஸோ அதனால என் மண்டையே இவ்வளோ பெருசுனா என் மண்டையை விட இது பாருங்க 1.5 மடங்கு, ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு இருக்குல்ல. இட்ஸ் ரியலி பிக். எனக்கு வேறு எப்படி இதோட சைஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த பேக்குள்ளே நிறைய விஷயங்கள் போடலாம், ஆனால் இதுக்குள்ளே ஒரே ஒரு ஜிப் தான் இருக்கும், வேறு எந்த ஜிப்ஸுமே இருக்காது. ஒரே ஒரு மெயின் ஜிப் தான், சைடில் பாக்கெட்ஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பட் இட் ஃபிட்ஸ் இன் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். நாங்கள் ஜார்ஜியா ஹாலிடே போகும்போது அங்கே நிறைய மழை கூட பெஞ்சுது அண்ட் நாங்கள் ஸ்னோவில் கூட போனோம். அது எல்லாமே இந்த பேக் மேலே பட்டுச்சு. ஆனால் நல்ல ஒரு டிஷ்யூ எடுத்தோ இல்லை ஒரு துணி எடுத்தோ வைப் பண்ணிட்டோன்னா இட் வில் ஆல் கோ அவே. இட்ஸ் தட் யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஸோ ஐ ரியலி லவ் திஸ் பேக் அண்ட் ஐ வுட் டோட்டலி ரெக்கமெண்ட் இட். இஃப் யூர் ஏபிள் டு ஃபைண்ட் இட் தென் யூ ஷுட் டோட்லி பை இட் பிகாஸ் இட்ஸ் ஸோ குட் ஃபார் ட்ராவல். இல்லைனா கூட இந்த பேக்கை பற்றி நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு கூட நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு ஹாலிடே போகிறீங்க, அப்போ ஏதாவது ஒரு பேக் சூஸ் பண்ணணும்னா யூ கேன் டேக் மை ரெக்கமெண்டேஷன். இப்போ இதுக்குள்ளே நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட இந்த ஜிப் இருக்கும்ல, அந்த ஜிப்பில் ஐ ஹாவ் அ சேஃப்டி பின். இது வந்து ஜஸ்ட்
பிகாஸ் இட் கேன் பி ரியலி ஹேண்டி. ஏன்னா ஆல் விமன் வில் அக்ரி வித் மீ, எப்போ நம்ம வார்ட்ரோப்ல வந்து ஏதாவது ஒரு மேல் ஃபங்க்ஷன் ஆகும் நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அப்போது பேனிக் ஆகிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் சின்ன வயசுலேருந்து வந்து தாலியில் ஒரு சேஃப்டி பின் போடுவாங்க. அது வந்து சூப்பர்ஸ்டிஷியஸாகவும் இட்ஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட்லி எனக்கு வந்து ஐ டோன்ட் ப்ரிஃபர் இட், ஐ ஃபைண்ட் இட் வெரி அன்கம்ஃபர்டபுள். ஸோ அதனால நான் அப்படி போட்டுக்க மாட்டேன். பட் ஏதாவது ஒரு ஜிப்பரில் வந்து ஒரே ஒரு சேஃப்டி பின் வச்சுக்கிறது எனக்கு வந்து ஒரு நிம்மதி கொடுக்கும் லைஃப்பில். ஸோ அதனால இதுலேயும் நான் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணதும் this is what it looks like inside. Okay, so basically lots of tissue paper. நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய டிஷ்யூ பேப்பர் திருடுவேன். எந்த கேஃபே ரெஸ்டாரண்ட் போனாலும் லைக் அது திருடுறது வேற, நான் ரொம்ப பெரிய திருட்டு லைக் தூம் படத்துலலாம் இந்த ரித்திக் ரோஷன் மியூசியமாக போய் திருடுவார்ல, அந்த மாதிரி நான் வேற யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கேட்டால் அந்த கடைக்காரங்களே கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நான் வந்து யாரும் பார்க்காத நேரத்தில் ஒரு 2 டிஷ்யூ எடுத்து உள்ளே போட்டுப்பேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் எப்போ நமக்கு டிஷ்யூ தேவைப்படும் நம்மளால சொல்லவே முடியாதுல்ல. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ ஸோ எசென்ஷியல். நாங்கள் அசர்பைஜான் போகும்போது, அசர்பைஜான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்கே நாங்கள் போகும்போது 99%, okay, 99 is an exaggeration, let's say 80%, okay, 80% of the toilets were Indian toilets. இந்தியன் டாய்லெட்டுங்கிறதுலாம் பிரச்சனை இல்லைங்க, ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் யூஸிங் அன் இந்தியன் டாய்லெட். பட் அங்கே டிஷ்யூவே கிடையாது, டாய்லெட் டிஷ்யூவோ டிஷ்யூ ரோலோ ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அப்போ கேரிங் மை ஓன் டிஷ்யூ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ அதனால நான் இந்த டிஷ்யூஸ்லாம் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். நான் அடுத்தடுத்து கேஃபே போகும்போதுலாம் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். கடைசியாக நிறைய இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். லாட்ஸ் ஆஃப் டிஷ்யூ இஸ் தேர். ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு லெட்ஸ் மூவ் ஆன். இது வந்து நாங்கள் அங்கே வாங்கின ஒரு தண்ணி. இது அசர்பைஜான் பக்கூவில் தான் வாங்கின ஒரு தண்ணி பாட்டில். இட்ஸ் ஜஸ்ட் அ பேசிக் தண்ணி பாட்டில். ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை. இது பிராண்ட் வேறு, பான் அக்வா, விச் மீன்ஸ் லைக் குட் வாட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இன் ஃப்ரெஞ்ச் பான் மீன்ஸ் குட், அக்வா மீன்ஸ் வாட்டர், ஐ திங்க், ஞாபகம் இல்லை. பட் யா, இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் வாட்டர் பாட்டில் விச் ஐ ஆல்வேஸ் லைக் டு கேரி இன் மை பேக். ஒன்று என் பேக்கில் இருக்கும், இல்லைனா ராகவோட பேக் பேக்கில் தண்ணி இருக்கும். இந்த சேஃப்டி பின் மாதிரி தான் தண்ணியும். அஃப்கோர்ஸ் நம்ம போகிற இடங்கள்லாம் தண்ணி இருக்கும், இருந்தாலும் எல்லா நிமிஷமும் நம்மக்கிட்ட தண்ணி இருக்கணுங்கிறது என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தண்ணி இஸ் ஆல்சோ லைக் அ சேஃப்டி திங் ஃபார் மீ. அடுத்ததான் என்கிட்ட ஒரு மிஸ்ட் இருக்குது, ஃபேஸ் மிஸ்ட். ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பல வீடியோவுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட தான் சஜஷன் கேட்டேன். அதில் எனக்கு நிறைய பேர் சொன்ன சஜஷன் தான் இந்த எல்ஃபோட ஹோலி ஹைட்ரேஷன். இது வந்து ஒரு கோகோனட் மிஸ்ட், கோகோனட் அண்ட் வைட்டமின் இ இதில் இருக்குது. இட் இஸ் ஆசம், ஆசம்னா ஆசம். இது வந்து ஒரு ஃபேஸ் மிஸ்ட்டை தாண்டி ஒரு பர்ஃப்யூம், ஒரு பாடி மிஸ்ட் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கோகோனட் ஸ்மெல் இஸ் ஜஸ்ட் marvelous. and இந்த மிஸ்ட் வந்து இட்ஸ் குட் டு லைக் ரிஃப்ரெஷ் த ஹைட்ரேஷன். உங்களுக்கு வந்து ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆச்சுன்னா, விச் பை த வே நாங்கள் போன இடம் ரொம்ப கோல்டாக இருந்ததுனால ரொம்ப அடிக்கடி ஃபீல் ஆச்சு. அப்போது இந்த ஹைட்ரேஷன் மிஸ்ட்டை வந்து நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி தான் ஒரு சர்வைவே பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி மேக்கப் நீங்கள் போட்டாலும் அந்த மேக்கப்பை வந்து கொஞ்சம் க்ளோவியாக எடுத்து காட்டுறதுக்கும் இந்த ஹைட்ரேஷன் மிஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பிகாஸ் நான் மேக்கப் முடிச்சுட்டு சம்டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால திஸ் ஹோலி ஹைட்ரேஷன் மிஸ்ட் பை எல்ஃப் இஸ் awesome, awesome, awesome. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு பவுச் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரீ பவுச், ஓபிஐ நெயில் பாலிஷ். நான் எப்போது வாங்கும்போது இந்த பவுச் கிடச்சிது பாருங்களேன். இதுதான் நான் ஆகும்னு நினச்சேன். கேன் யூ சி? ஓ மை காட், எனக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு லெதர் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நாள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது எங்கெல்லாம் க்ரீஸ் ஆதோ அங்கெல்லாம் இப்படி உறிஞ்சு வரும். ஸோ இதுதான் இந்த பேகுக்கு நடக்கும்னு நினச்சேன். பட் டச்வுட் எதுவும் நடக்கலை. So இதுக்குள்ள I have like my female essentials. So I'm carrying like 2 sanitary pads and some panty liners. நான் ஆக்சுவலி இங்கேருந்து என் ஹாலிடேக்கு கிளம்பும் போது I was on my period. ஸோ அப்போது எனக்கு அந்த ஃப்ளைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும்போது என் கூடவே இது இருக்கணும்னு சொல்லிட்டு I was carrying a lot of things in my suitcase. இன்ஃபேக்ட் நான் வந்து கார்மேசியோட ஒரு பேண்டி, பீரியட் பேண்டீஸ்னு ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹாலிடேயில் தாங்க யூஸ் பண்ணேன். இட் இஸ் ஆசம். இத்தனை நாள் ஏன் இதை யூஸ் பண்ணலன்னு எனக்கு தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. பிகாஸ் நிறைய தடவை ஷூட் பண்ணும்போதோ இல்லை பேசிக்லி விமன் நமக்கு ஒரு பிஸி டே இருக்கும்போது பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அப்போது ரொம்ப நம்ம வந்து ஸ்டெயினை பற்றிலாம் யோசிச்சுட்டே இருப்போம்ல. இந்த பீரியட் பேண்டீஸ் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் சானிட்டரி நாப்கின்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி ஸ்டெயின்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். இட் ஹேஸ் அமேசிங் அப்சார்ப்ஷன் பவர். நான் அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன். பட் ஐ அப்சல்யூட்லி லவ் இட்.
அது வந்து நான் எவ்ரிடே யூஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசரி. பிகாஸ் நமக்கு ஒரு வாஷ்ரூம் இருக்குன்னா நம்ம ஒரு நாப்கினை கூட யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் நமக்கு என்னைக்காவது ஒரு பிஸி டே இருக்குது, இல்லை ஹெவி ஃப்ளோ டேஸ் இருக்குது, நமக்கு கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா கண்டிப்பாக அந்த பீரியட் பேண்டீஸ் யூஸ் பண்ணும். பட் நான் ஃப்ளைட்டில் போகும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் கேரிங் லைக் ஐ கேரிட் லைக் 4 sanitary napkins அண்ட் some panty liners. ஸோ அது இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா என்னோட ஃபோன், ஒரு ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், இன்னொரு ஃபோன் இது உள்ளே இருக்கு. அண்ட் சன் கிளாஸஸ். ஸோ இதுதான் என்னோட ஷேட்ஸ். நான் ஃபுல் ஹாலிடே வந்து இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து பேசிக் லென்ஸ் கார்ட்டில் ஒரு buy one get one ஃப்ரீல நான் வாங்கின ஒரு ஷேட்ஸ். ஆக்சுவலி ஐ லக்ட் அவுட் பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல ஷேப் எல்லாம் எனக்கு கிடைச்சிது. அண்ட் இதில் வந்து த லென்சஸ் ஆர் ஸோ குட். அந்த யூவி லைட் ஆர் போலரைஸ்டு, ஐம் நாட் ஷுர், எனக்கு அதோட எக்ஸாக்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியல. ஆனால் சூப்பரான ஷேட்ஸ். இது போட்டுக்கிட்டா அந்த லைக் யூனோ சன்னை நம்ம டைரெக்டாக பார்த்துட்டு இருந்தால் கூட நமக்கு அப்படி ஒரு கூலிங் எஃபெக்ட் அது கொடுக்கும். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் ஃபுல் டே நம்ம ஒரு சன்னி டேயில் வெளில இருந்தால் கூட நம்ம ஐஸுக்கு வந்து ஸ்ட்ரெயினே இல்லாத அளவுக்கு இந்த கண்ணாடி எனக்கு பாதுகாத்துச்சு. நான் லென்ஸ் கார்ட்டுக்கு ஒரு மிக மிக மிகப்பெரிய ஃபேன். அண்ட் அவங்களோட கேஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்டர்டியான ப்ராப்பரான கேஸ். அண்ட் உள்ள ஒரு வைப் பண்ணுற துணியும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது ஐ கேரி இட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் ஆல்சோ. அண்ட் ஹாலிடேஸ்க்கு போகும்போது திஸ் வாஸ் 1500 rupees. ஸோ ஹாலிடேயில் நம்ம பை மிஸ்டேக் டச்வுட் எதுவும் நடக்கக்கூடாது. ஆனால் ஏதாவது இந்த கண்ணாடிக்கு நடந்தாலும் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண வேணாங்கிற மாதிரி ஒரு, நாம தான் இந்த கண்ணாடிக்கு ஓனர், இந்த கண்ணாடி நமக்கு ஓனர் இல்லை, அந்த மாதிரி ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். சி இன்னும் நிறைய டிஷ்யூ வந்து நான் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டெல்லாம் நான் இவ்வளோ திருடல. ஓகே, இந்த அசர்பைஜானுக்கு போய் பாத்ரூமில் டிஷ்யூவே அவங்க வைக்கலன்னு எனக்கு மைண்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய டிஷ்யூ கேரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐ கேரிட் இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஒரு பாடி மிஸ்ட். திஸ் இஸ் வின்டர் கேண்டி ஆப்பிள் ஃப்ளேவர். ஆக்சுவலி நான் இதில் எப்போவுமே ஃப்ளேவர் பார்த்து வாங்க மாட்டேன். நீங்கள் என் பர்ஃப்யூம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் ஜஸ்ட் வாட் கலர் பாட்டில் அண்ட் வாட் இஸ் த ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ அதனால இது வந்து ஒரு சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸ். பட் ஐ ஹார்ட்லி யூஸ்ட் இட். as you can see வேர்க்கவே இல்லைங்க. அதனால நான் பாடி மிஸ்ட் அடிக்கணும்னு எனக்கு ஞாபகமே இல்லை. இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. பட் ஐ கேரிட் திஸ் பாடி மிஸ்ட் வித் மீ. அடுத்ததான் நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் இந்த பொருளை. இட்ஸ் hand cream from Nykaa. It's an awesome hand cream. My recent discovery. Actually நான் ஒரு ஹால் வீடியோ ஷூட் பண்ணேன், அது அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதில் இதை பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். இட்ஸ் an awesome hand cream. Very very thick and very nice. Again நான் ஒரு கோல்ட் கண்ட்ரிக்கு போனதுனால my hands were getting really dry very often. அப்போ இந்த hand cream வந்து நான் நல்லா யூஸ் பண்ணேன். as you can see it's almost empty, flat ஆகிற அளவுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ I was carrying this. And then a hand sanitizer. இது வந்து ஒரு பேசிக் ஹேண்ட் சானிடைசர், ஒரு ஃபார்மசிலேருந்து நான் வாங்கினது. ஸோ இந்த ஹேண்ட் சானிடைசர் நான் கேரி பண்ணிட்டு இருந்தேன். தென் மை comb or hair brush, whatever you'd like to call it. இதுவும் நான் வந்து ஒரு அமேசான் ஹாலில் போட்டிருந்தேன். இட்ஸ் லைக் அ கிரேட் ப்ரஷ். இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலங்க. பட் இட்ஸ் லைக் அன் ஆசம் திங். மேபி நீங்கள் என்னோட அமேசான் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹாவ் அ லிங்க். இதில் பேர் வந்து ப்ரஷ்மென் அப்படின்னு போட்டிருக்கு. அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேடலாம். ஐ லைக் த சைஸ் ஆஃப் திஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி குட் டு டீடாங்கிள் ஹேர். எனக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் இது. ராகவும் இது யூஸ் பண்ணி அவருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐ வாஸ் கேரியிங் திஸ். அண்ட் மை டென்டல் ஃப்ளாஸ். ஃப்ளாஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி எசென்ஷியல் இன் மை லைஃப் பிகாஸ் லெட்ஸ் பி ஆனெஸ்ட், நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம டீத்துக்கு நடுவில் மைன்யூட்டான கேப்ஸ் இருக்கும். நமக்கு வயசு ஆக ஆக நம்ம ஸ்கேலிங்கோ டீத் கிளீனிங் பண்ண சம்டைம்ஸ் அந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசாகும். அதனால அதுக்குள்ளே நம்ம சாப்பிடும்போது சூ பண்ணும்போது குட்டி குட்டி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து சம்டைம்ஸ் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒட்டிக்கும், இல்லைனா சம்டைம்ஸ் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஒட்டிக்கும். பட் ப்ரஷ் பண்ணால் அது போயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அதை தாண்டி ஃப்ளாஸ் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும், நம்ம டீத்தோட ஹெல்த்தும் பெட்டராக இருக்கும். அண்ட் அதை தாண்டி பார்க்கும்போதும் அது ஒரு மாதிரி நீட்டாக தெரியும். அதனால ஐ லவ் ஃப்ளாஸிங். ஸோ எனக்கு ஐ ஹாவ் டு ஆல்வேஸ் கேரி ஃப்ளாஸ் வித் மீ. இட்ஸ் நாட் தட் ஐ ஃப்ளாஸ் ஆஃப்டர் எவ்ரி மீல். பட் எப்போல்லாம் எனக்கு வந்து என்னையே பார்த்துக்கும் போது ஓகே நக்ஷு டைம் டு ஃப்ளாஸ்ன்னு இருக்கும், அப்போ ஐ ஹேவ் டு யூஸ் இட். ஸோ அதனால ஐ கேரி அ ஸ்மால் packet with me every day. Other than I was carrying there also. And I was carrying a toppi. Oh my god, it was so cold. So appo I needed this toppi. ஸோ இந்த தொப்பி என் காதை கவர் பண்ணாதான் என்னால் உயிரோடவே இருக்க முடியுங்கிற அளவுக்கு நான் இருந்தேன். அதனால இந்த தொப்பி வந்து எப்போவுமே என் பேக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா
சில இடங்கள்ல எனக்கு மறந்து போச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க லாஸ்ட்டா போன கபாலா அண்ட் ஜார்ஜியால கூட பட்டூமி, அந்த மாதிரி சில இடங்கள்லாம் ஒரு நிமிஷம் நமக்கு தோணும். ஓகே இன்னைக்கு சன்னியா இருக்கு, ஜாக்கெட்லாம் வேணாம் போல இருக்கு, நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்னு நெனைப்போம். 5வது நிமிஷம் வந்து செம்ம சில்லுன்னு ஆயிடும். அப்ப ஐய்யய்யோ! ஜாக்கெட் எங்க? தொப்பி எங்க? அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த தொப்பிய வந்து நான் எப்பவுமே என் ஹேண்ட் பேக்லயே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஜஸ்ட் இன் கேஸ். அண்ட் ஐ ஹேவ் மை பேசிக் பவுச். இது வந்து இட்ஸ் லைக் மை டெய்லி எசென்ஷியல். என்னோட கவச குண்டலம் மாதிரி. இந்த பவுச் இல்லாம என்னால என் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு தேவையான நிறைய எசென்ஷியல்ஸ் இந்த பவுச்சுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தனியா பேசியே நான் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து ப்ளீஸ் என்னோட யூடியூப் டீம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த பவுச்சுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா யூ டெஃபினெட்லி ஹாவ் டு செக் அவுட் தட் வீடியோ. நத்திங் நியூ, ஜஸ்ட் த பேசிக் திங்ஸ். இதுல நான் இந்த ட்ரிப்புக்காக ஆட் பண்ண 2 திங்ஸ் வந்து என்னோட நியூ ஐப்ரோ brush. இது வந்து ப்ராஷ் பியூட்டியோட ஐப்ரோ brush. I really like this because of the spoolie that's here. ஸ்பூலி பத்தி எனக்கு தெரியுங்க, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா நான் வந்து எப்பவுமே இந்த ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஐப்ரோஸ் எதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி வரும்னு நான் விட்டுருவேன். ஆனா இது வந்து I just saw it on like நான் ஐப்ரோ ப்ரஷ்ன்னு டைப் பண்ணும்போது இது வந்துச்சு. இட் வாஸ் ஆன் அ குட் ப்ரைஸ். நான் நினச்சி சரி இது யூஸ் பண்ணலாம் கூட, என்ன இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். ஆனால் இது சும்மா ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரா பண்ணி பண்ணிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால this is now my essential. And second thing I added was my driver's seat lipstick. இது வந்து கண்டிப்பாக இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் லிப்ஸ்டிக்குங்க. அண்ட் ஐயோ இந்த பிராண்டில் மட்டும்தான் இந்த ஷேட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இட்ஸ் லைக் அ நைஸ் கோரல் ஷேட். இது வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதோட டூப் எக்ஸாக்டாக தெரியல. உங்கள் யாருக்காவது தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ ஸோ தட் எவ்ரிபடி கேன் பெனிஃபிட் ஃப்ரம் இட். பட் நான் ரொம்ப நாளாக இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். இட் வாஸ் ஒன்லி பிகாஸ் எனக்கு வந்து இதோட டெக்ஸ்டர் பிடிக்காது. ஏன்னா இது தனியாக நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ட்ரை ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். அது வந்து ஐ நெவர் ரியலி அப்ரிஷியேட்டட் இட். பட் நான் இந்த பாபி ப்ரௌன் லிப் டிண்டோட அதை ஆட் பண்ணும்போது இட் வாஸ் ரியலி குட். பட் த பர்ஃபெக்ட் பிளெண்ட் இஸ், நான் இதையும் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் பட் திரும்ப சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இண்டி வைல்ட் பிராண்டோட டியூயி லிப் டிண்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் மற்ற மேக்கப்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த லிப்ஸ்டிக்கை போட்டுக்கோங்க. இந்த ஸ்மாஷ் பாக்ஸோட டிரைவர் சீட் ஒரு எனி பேசிக் லிக்விட் லிப்ஸ்டிக் தட் யூ லைக். உங்கள் ஸ்கின் டோனுக்கு என்ன சூட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ. அதுக்கப்புறமா இதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. பட் நான் ஒரு அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ நான் வந்து என்னால் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கோ பேக் ஃப்ரம் திஸ். பட் மேபி லைக் அ திக் லிப் பாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் இந்த லிப் பாம் போட்டேன்னா ஐ எம் செட். எனக்கு வந்து அந்த ஃபீலிங்கே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஐ ரியலி என்ஜாய் இட்ஸ். தீஸ் ஆர் த ஃபியூ நியூ அடிஷன்ஸ் டு மை பவுச். மற்றது எல்லாமே என்னோட வீடியோவில் இருக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் என்ஜாய். And there's another spare hand cream. I knew that அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேபி அதை நான் முடிச்சுட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹேண்ட் க்ரீமும் ஹேண்டியாக வச்சுருந்தேன். பட் இல்லை, ஒரு டியூப் தான் நான் காலி பண்ணேன். மற்றபடி நான் எதுவும் யூஸ் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிஷ்யூ, ஒரு போர்டிங் பாஸில் ஏதோ ஒரு டிக்கெட் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரே ஒரு காயின் இருக்குது. இந்த காயின் வந்து இட்ஸ் 5, ஐ திங்க் இட்ஸ் கென்யன் கரன்சி. கென்யா கரன்சியில் 5 இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ராகவுக்கு தான் இதெல்லாம் தெரியுங்க. ஐ எம் நாட் வெரி வெல் versed with this. And apart from this, I was carrying a குட்டி pouch which is what we generally carry. குட்டி பவுச்னா என்னன்னா, இப்போ நீங்கள் நகை வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிஆர்டிலையோ இல்லை என்ன நகை கடை நீங்கள் போனாலோ ஒரு குட்டி பவுச் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பவுச்சில் தான் நாங்கள் வந்து டாலர்ஸ் கேரி பண்ணுவோம். நீங்கள் எந்த இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிக்கு போனீங்கனாலும் நீங்கள் உங்களோட ஹோம் கண்ட்ரி, அதாவது இப்போ நான் இந்தியாவிலேருந்து போகிறேன், இந்தியாவிலேயே நான் வந்து டாலர்ஸ் வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ என்னோட இந்தியன் ருபீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டாலர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அந்த கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறமா அந்த டாலர்ஸை கொடுத்து நான் அவங்க ஊர் கரன்சி வாங்கிப்பேன். நீங்கள் டைரெக்டாக ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கன்வர்ஷன் வந்து அவ்வளோ பெனிஃபிஷியலாகவும் இருக்காது. அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய இந்தியன் கரன்சி கேரி பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நம்ம டாலர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்குன்ட்டு. பிகாஸ் நவ் தட் வி ஆர் ஆல் இன்வால்வ் இன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங், நம்ம கையிலையும் அதிகமாக கேஷ்லாம் இருக்காது. இந்த கார்டை வச்சு நம்ம ஒன்னொன்னுத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் எனி ட்ரஸ்டட் ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட போய் டாலர்ஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக் டு தட் கண்ட்ரி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டு தட் கரன்சி. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ டாலர்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி நாள் நீங்கள் கிளம்பும்போது உங்ககிட்ட மிச்சம் பைசா இருந்துச்சுன்னா அதை திரும்ப கொடுத்துட்டு நீங்கள் டாலர்ஸாகவே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நானும் ராகவா எப்போ ட்ராவல் பண்ணாலும் டாலர்ஸ் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதை அந்த குட்டி பவுச்சில் போட்டு நான் வச்சுப்பேன். இட்ஸ் லைக் அ பேசிக் பவுச், ஒன்றுமே அதில் ஸ்பெஷல் கிடையாது.
அது மட்டும் நான் ஒழுங்கா எடுத்துட்டு வந்த உடனே திரும்ப அதை எங்க வைக்கணுமோ அங்க சேஃபா பூட்டி வச்சுட்டேன். ஸோ யா, தட் வாஸ் இட். இதெல்லாம் தான் நான் என்னோட மினிசோ ஹேண்ட்பேக்ல என்னோட ஹாலிடேக்கு எடுத்துட்டு போனேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் என் வீடும் கொஞ்சம் இருட்டாகிக்கிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் டைம் டு எண்ட் திஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் என்னோட யூடியூப் ஜர்னியை இவ்வளோ ஹாப்பியாகவும் செலிப்ரேட்டடாகவும் ஸ்பெஷலாகவும் வச்சுக்கிறதுக்கு. ஆக்சுவலி இன்னும் நாங்கள் ட்ராவல் பண்ண நிறைய மெமரிஸ்லாம் அவங்க கூட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஐ ஷார்ட் லைக் லிட்டில் கிளிப்ஸ் ஆஃப் எவ்ரி திங் தட் வாஸ் ஸோ ஸ்பெஷல் டு அஸ். ஏன்னா யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். ஸோ ஸ்பெஷல் இன்ட்டு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஸோ அதனால அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் வந்து வீடியோஸாக உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். அண்ட் ஆக்சுவலி யூ நோ வாட், நான் அந்த ஃப்ளைட் ஜேர்னியும் அண்ட் டே 1 ஆஃப் ஜார்ஜியா வந்து போடும்போது நிறைய பேர் சொன்னீங்க, என்னது இது 10 நிமிஷம் குட்டி விலாக், உங்கள் சேனல்னா பெரிய விலாக்ஸ் தான் எங்களுக்கு பிடிக்கும்ட்டு. ஐ டோட்லி கெட் இட். எனக்கும் லாங் வீடியோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன மேட்டர்னா, நான் போன கண்ட்ரீஸில் மை ஆக்சஸ் டு வைஃபை வாஸ் வெரி லிமிட்டட். லைக் நைட்டு நான் ஹோட்டலுக்கு தூங்க வரும்போது தான் எனக்கு வைஃபை கிடச்சிது. அண்ட் வைஃபைல மட்டும்தான் வீடியோஸை வந்து நம்மளால ஈஸியாக அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த டைம்லலாம் தூங்கிடுவேன். நான் எழுந்த உடனே அதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எங்களோட பிக்கப் கார் வந்துடும், நான் கிளம்ப வேண்டியதாக இருக்கும். ஏதோ அது வந்து மிஸ் மேட்ச் ஆகிட்டே இருந்தது. என்னால் என்னோட யூடியூப் டீமுக்கு அந்த ஃபைல்ஸை ஈஸியாக அனுப்ப முடியல. ஸோ அதனால வாட் ஹேப்பன் வாஸ், நானே தான் அதெல்லாம் எடிட் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு 95% நான் எடிட் பண்ணேன். இந்த மியூசிக் ஆட் பண்ணுறது, என்னோட லோகோ, அந்த டைட்டில் ஆட் பண்ணுறதுலாம் என்னோட யூடியூப் டீம் ட்ரெண்ட் லவுட்ல இருந்து தான் பண்ணாங்க. என் மேனேஜர் சதீஷ் தான் அது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாரு. தம்ப்நெயில்ல அவங்க தான் பண்ணாங்க. பட் இந்த கிளிப்புக்கு அப்புறம் இந்த கிளிப் இங்கே நம்ம வாய்ஸ் ஓவர் போடலாம், அதெல்லாம் நானே தான் பண்ணேன் தெரியுமா. பிகாஸ் அதுக்கு எனக்கு வைஃபை தேவைப்படல. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக அது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அனுப்பிச்சிடுவேன் அவங்களுக்கு. அண்ட் வைஃபை கனெக்ட் ஆகும்போதே அது எவ்வளோ அனுப்ப முடியுதோ அவ்வளோ அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதை அவங்க அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அது ரொம்ப குட்டி குட்டி பேக்கேஜஸாக வந்துச்சு. ஆனால் இப்போ ஐம் பேக் இன் சென்னை அண்ட் ஐ ஹேவ் வெரி லைக் அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு இன்டர்நெட் அண்ட் வைஃபை. அதனால யூ வில் அகேன் see a lot of my long videos just like this one. So stay tuned. And என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தமிழ் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஐ திங்க் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நடுவுலையோ எண்ட்லேயோ இல்லை. பட் என்னோட முயற்சியை நான் விட மாட்டேங்க. கண்டிப்பாக இது வந்து நான் எப்படியாவது இன்னும் இயல்பாக எனக்கு தமிழ் அதிகமாக வர மாதிரி நான் பழகிக்கிறேன். அன்டில் தென் நீங்கள் வந்து உங்கள் லவ் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகே, ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஆல் ஆஃப் யூ. வர்ச்சுவல் ஹக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. விஷிங் யூ ஆல் லாட்ஸ் ஆஃப் happiness, good health and memories with your loved ones. And yes, see you soon in the next video.